பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர்களை நீக்கும் சதித்திட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பீகாரில் நடப்பாண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொண்டுள்ளது. அதன்படி 2,93,00,000 வாக்காளர்களை பிறந்த தேதி மற்றும் இருப்பிடத்திற்கான சான்றிதழ்களை வழங்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் 1987க்கு பிறகு பிறந்தவர்கள் தங்களது பெற்றோரின் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஏழை பழங்குடியின மக்களிடமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் வசிப்போரும் உரிய ஆவணங்களை வைத்திருப்பார்களா என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது வாக்காளர்களை நீக்குவதற்காக மேற்கொள்ளப்படும் சதி என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்துள்ளனர். Now this will lead to not only disenfranchisement of Indians but also loss of livelihood. How is it possible? Please tell me. Villages, people lose their homes. Many hospitals are closed. Many panchayats have become Zilla Parishads. Municipalities have merged. What is the percentage of people having all these documents? தேர்தல் நெருங்கும் வேளையில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ், பீகார் தேர்தலில் யார் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க கூடாது என்ற முடிவை தேர்தல் ஆணையம் தீர்மானிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையால் ஏராளமான வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் AIMIM உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.